ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் இருக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்க என்ன பண்ணுறது, உயர்கல்வி எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த ஆப்ஷனுக்கான வீடியோ தான். அந்த வீடியோட லிங்க் இங்கே ஆட் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து ப்ளஸ் டூ முடித்தோன்னே இந்தியன் ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங்ஸ் அங்கே இருக்குது. இப்போ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேவியில் அவங்களுக்கு 2 போஸ்டிங்க்கு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. வேக்கன்சின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் இந்த 2 போஸ்டிங்க்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் செகண்டரி ரெக்ரூட்னு அந்த போஸ்ட்டுக்கும் மெட்ரிக் ரெக்ரூட் SSSC MR இந்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் அக்னி வீர் அந்த திட்டத்துக்கு கீழே சுமார் 25,000 ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பர்டிகுலராக இந்த 2 ரோலோட வேக்கன்சி அவங்க விரைவில் சொல்லுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, May 13 May 27 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் போய் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த லிங்கில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அண்டு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரிக்குமே 550 rupees. ஏஜ் கிரிட்டேரியா எப்படி இருக்கணும்னா, November 1 2003 November 1 2003 April 30 2007 அவங்களோட ஏஜ் இருக்கணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்டில் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டூவில் 50%க்கு மேலே அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஃபிசிக்ஸு மேக்ஸு அவங்க ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இது இல்லாமல் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருப்பாங்களே, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருக்கவங்களும் இதில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் டிப்ளமோ 3 வருஷம் படிச்சிருக்கணும். இவங்கெல்லாம் இதில் எலிஜிபிள். இதில் எத்தனை எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் குவாலிட்டி டெஸ்ட்டுன்னு இந்த 4 இருக்கும். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30K 40K இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் சேலரி கிடைக்கும். என்னை கேட்டால் இது சூப்பரான ஆப்ஷனு. ஒரு சின்ன வயசில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயமா, அதுவும் இந்தியன் நேவியில் கிடைக்குதுன்னா அல்டிமேட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கேளுங்களேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.